ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ். எல்லாம் வீடியோ மறக்காமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று சப்ஸ்கிரைப் பண்ண 2 பேருக்கு ரொம்ப நன்றி. ஏமா இப்படி வந்து தனியாக உட்காந்துருக்கா? உள்ளே வந்திருக்கலாம்ல? சும்மா தாம்மா இருக்கேன், ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ, முகமே சரியில்லையம்மா, எதுவும் பிரச்சனையோ? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? அவள் சொன்னதே நினச்சிட்டு இருக்கியோ? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் நினைக்கல. சும்மா தான் என் வீட்டை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். வீட்டை பற்றி யோசிச்சியா? என்னம்மா யோசிச்சுட்டு இருந்தா வீட்டை பற்றி? அதை எப்படி உன்கிட்ட சொல்லன்னு தெரியலம்மா, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ பிரச்சனையில் இருக்கா, இதை சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சொல்கிறா? என்னம்மா பிரச்சனை? எதுவும் பிரச்சனையா உனக்கு? ஏம்மா அப்படி பேசுகிறா? என்ன இருந்தாலும் சொல்லுமா அம்மா கிட்ட, சொல்லு என்ன பிரச்சனை. நீ டென்ஷன் ஆகாதம்மா, அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் என் மாமியார் பிரச்சனை தான். அவள் என்ன பிரச்சனை பண்ணா? அவளுக்கு ஒரு வேலையே இல்லை. என் பிள்ளையை வாழைய விட மாட்டாங்க. ஊர்ல இருந்தே இப்படி பண்ணுறாளே, இன்னும் உன் கூடவே இருந்தானே என்ன பண்ணுவாவா? அதை ஏன் கேட்காமா? ஊர்லேருந்து அது வந்துருந்துச்சா, குளிக்க தண்ணி கேட்டுச்சு பார்த்துக்க, சுடு தண்ணி. நான் மறந்து போயிட்டேன், வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா அதெல்லாம் மறந்துட்டேன். அதுக்கு ஒரே சண்டை பிடிக்கா. நானும் நல்லா திட்டி விட்டுட்டேன். திட்டிட்டு தான் கோவத்தில் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்பி வந்தேன். பஸ்ஸில் நான் வந்துட்டு இருக்கும்போது தான் தம்பி ஃபோன் போட்டான். அப்போ இந்த பிரச்சனை எங்கே உங்ககிட்ட சொல்ல, அதான் அவன் ஃபோன் போட்டதுனால தான் வந்தேன்னு சொல்லிவிட்டு உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேம்மா. என் பிள்ளை தனியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குன்னு கரைஞ்சிட்டு இருந்தா. ஒரே அழுது என் பிள்ளையை வர வச்சுட்டா பற்றியா? அவள் அழுது கொஞ்ச நேரம் கூட அவளும் அதுக்கு முன்னாடியே உனக்கு வேர்த்து ஒன்று அனுப்பிச்சி விட்டுட்டா உன் மாமியா கறிங்க. நான் வேற வீம்புக்குன்னு சண்டை போட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு வந்துட்டேன். இங்கே வேற இங்கே 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு கிடைக்கிங்க. இனி எந்த மூஞ்சி வச்சுட்டு நான் அங்கே போவேன்? போனால் என் மாமியாக்காரி என்ன மதிப்பாளா, இல்லை என் வீட்டுக்காரர் தான் என்ன மதிப்பாரா? நீ அழாதம்மா என் மகளே, நீ அழுத அம்மைக்கு தாங்குமாம்மா. அம்மாவுக்கு பாரு கண்ணிலேருந்து எப்படி தண்ணி வருதுங்க, இதையும் வலிக்குமா என் தங்கம். நீ அழாதம்மா. அம்மா தம்பி வரட்டு, அம்மா ஏதோ உனக்கு வலி பண்ணுறம்மா, அழாத. நீ எனக்கு எந்த வழியும் பண்ண வேணாமா, தம்பிக்கிட்டெல்லாம் சொல்லாத, அது நம்மளுக்கு தான் அசிங்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி பேசினான்னு பார்த்தால, நான் வேற அங்கே சண்டை போட்டு வந்தது தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். ஒரு பைசாவுக்கு மதிக்க மாட்டா ஓ மருமவா என்ன. அதனால் நீ அமைதியாக இரு, எதுவும் சொல்லாத. இப்போதைக்கு நான் இங்கே 2 நாள் இருந்துட்டு போகிறேன், மெதுவாக பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே உன் மருமக என்னை கூப்பிட்றாரான்னு பார்ப்போம், கூப்பிட்டா ஓடிடுறேன். அப்படின்னு நினைக்காதம்மா, தம்பிக்கிட்ட அவளுக்கு தெரியாமல் சொல்லுவோம். சொல்லி அத்தங்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க சொல்லுவோம். என்ன சொல்லட்டுமா? வேணான்னு சொல்கிறேன்லம்மா, உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதோ? அவன் அப்படியே அவகிட்ட சொல்லி கொடுத்துருவான், அசிங்கமாக போயிடும் நம்மளுக்கு. அவகிட்ட சொல்லாதன்னு வேணா சொல்லி பார்ப்பேனேம்மா. ஓ அவன் தானே, அவகிட்ட தானே அப்படியே எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு தான் மறுவேலை பார்ப்பான். இதை மட்டும் சொல்லாதானே சொல்லாமல் இருந்துருவானோ? வேணாம், என் இதை நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியாக இருமா. அப்போ சிரிச்சு வாங்கி இருமா. இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்தாலே அவள் கண்டுபிடிச்சிருவா ஏதோ பிரச்சனை போலன்னு. அப்படி நீ சொல்கிற மாதிரி அவள் சிரிக்க தானே செய்வா நம்மளை பார்த்து. அவளுக்கு ஒரே கொண்டாட்டமாக போயிடும் நீ சண்டை போட்டு வந்திருக்கான்னு தெரிஞ்சா. அதனால் சிரிச்ச மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இதை சும்மா யோசிச்சுட்டே இருக்காத, வா வீட்டுக்குள்ளே போ. நீ வேணா போம்மா, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு வரேன், போ. அக்காவும் அம்மையும் என்ன பண்றாவ? காணும் உள்ள. அவைய பின்னாடி உட்காந்து 2 பேரும் பேசிட்டு இருக்காவங்க. என்ன பேசுறான்னு தெரியல. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம ஃபோன் பண்ணி எப்படிங்க 1/2 மணி நேரத்துலலாம் வந்துட்டாவ? உங்க அக்கா பஸ் ஏறி வரையே 1/2 மணி நேரம் ஆயிருக்கும். இங்க வர அப்படி ஆகும். எப்படி வந்தாவ அவ்வளோ சீக்கிரமா? எனக்கு ஒன்றும் புரியல. தெரியல, அதானே நம்ம ஃபோன் பேசி வச்சு கொஞ்ச நேரத்துலலாம் வந்துட்டால, ஒரு 20 நிமிஷத்துலலாம் வந்திருப்பா. எப்படி வந்தான்னு தெரியல, ஒருவேளை காருக்கு பிடிச்சி வந்திருப்பாளோ தெரியல, விடு. ஏதோ மர்மமாகவே இருக்குங்க. இவ்வளோ சீக்கிரம் எப்படி உங்கள் அக்கா இங்கே வந்து உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு 20 நிமிஷத்துக்குலாம் நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியாது. அதுக்குள்ளே தான் உங்கள் அம்மா பஸ் ஏறி போயிருக்காவில பாதி தூரம். ஒன்றும் புரியல, போங்க. வேணா எங்கள் அம்மையை கூப்பிட்டு கேட்போமா? என்ன கிண்டல் பண்ணுறீங்களோ? உங்கள் அம்மாவை கூப்பிட்டு கேட்டால் சும்மா இருப்பாவிலங்க. அவைய வாயை வச்சுட்டு ஏங்க வீணா வம்பு சண்டைக்கு போறிய? சும்மா சொன்னேன், எங்கள் அம்மா பற்றி எனக்கு தெரியாதா? சும்மா உனக்கு கிண்டல் தான் பண்ணேன்.
என்ன பேச்சு நடக்கீங்க? என்ன பேசிட்டு இருக்கிய? சும்மாதாம்மா, ஒன்றும் இல்லை. சும்மா தான் அக்காவும் அம்மாவும் எங்கன்னு கேட்டேன். அதான் பின்னாடி இருக்காவன்னா, வேற ஒன்றும் பேசல. வா. கொஞ்ச நேரம் பேசினாலும் என் மாமியாளுக்கு மூக்கு வேர்த்துறோம் உடனே வந்துட்டாவில்ல கரெக்டாக. அக்கா அங்கே தனியாக பின்னாடி உட்காந்துருக்காள, அவகிட்ட பேசிட்டு இருக்கலாம்ல. வீட்டுக்கு வந்தவளை தனியாக உட்கார வச்சுட்டு நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கியே, அது நல்லாவா இருக்கு? ம் இன்னும் என்னடா வாயை திறக்கலையே, நம்ம புருஷன்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கவேன்னு நினச்சேன். ஆரம்பிச்சிட்டாமா மாமியா கிளவி. அவள் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதானம்மா, ஏம்மா பின்னாடி போய் உட்காந்துருக்கா? சரி போ, நான் வாரேன், வந்து பேசுகிறேன். ஆமாம், இதெல்லாம் வந்து சொல்லணும் போல உனக்கு. வந்து பேசுன்னு கூட வந்து நான் வந்து உன்னை கூப்பிட்டுட்டு போனோம். இது கூட தெரியாது, இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கான். அதையும் நம்ம சொன்னாதான் தெரியும் போல. சேர்ந்துருக்கான் பாரு வந்து எனக்கு. நானும் போய் வேலையை பார்க்கேன், நீங்கள் போய் பேசிட்டு வாங்குங்க. எங்க நம்ம சேனலுக்கு 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காவ. அப்படியா? பரவாயில்லையே. சப்ஸ்கிரைப் பண்ண மக்களுக்கு ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து ஆதரவு தாங்க. ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி. ஆமாம்மா, அந்த சப்ஸ்கிரைபை கொஞ்சம் பண்ணி விட்ருங்க. சரி.